கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இன்றைக்கு இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் இந்த இரவு நேரத்திலே உடைய சமூகத்திலே வர எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசியுள்ளவீராக. ஆண்டவரே, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாகவும், அதன்படி நாங்கள் நடந்து அந்த வார்த்தையை ஆலோசனையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தியுள்ளவீராக. எல்லா துதிக நம்மையிலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்கு சொல்லப்பட்டது அல்லது யாருக்கு சொல்லப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால், பவுலினால் கொரிந்துக்கு எழுதப்படுகிற நிருபத்திலே, அந்த கொரிந்து ஜனங்களுக்கு எழுதுகிற நிருபத்தின் கடைசி அந்த முடிய போற சமயத்திலே கொரிந்து ஜனங்களுக்காய் பவுல் எழுதுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இருக்கிற அந்த முதல் வார்த்தையை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? விழித்திருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு விழித்திருங்கள். எப்படி பவுல் கொரிந்துக்கு எழுதின அந்த நிருபத்தின் கடைசி அதிகாரத்திலே, கடைசி கட்டத்திலே அவன் எழுதுகிறானோ, அதே போலதான் நாம் இன்றைக்கு தேவ ஜனங்களாயிருக்கிற நாம் கடைசி காலத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும், எல்லா மூலைகளிலும், எல்லா பகுதிகளிலும், சபைகளிலும் போதிக்கப்படுவது என்னவென்றால், இது கடைசி காலம். இப்ப நடக்கிற யுத்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது கடைசி யுத்தம். இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் இது கடைசி காலம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கடைசி காலத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமாம்? விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் கடைசி காலம் என்ற உடனே மற்ற காரியங்களை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறாங்க. நடக்கிற சம்பவங்களை குறித்து இது கடைசி காலம், கடைசி காலம் சொல்லுகிறார்கள். ஆனா இந்த கடைசி காலத்துல மிகவும் முக்கியமாய் காணப்பட வேண்டியது என்னவென்றால், விழித்திருக்கிற அனுபவம் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், எந்த நாள் என்பது தெரியாது, நாளிகை என்பது தெரியாது, நான் திருடனை போல வருகிறவராய் காணப்படுவேன். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சம்பவங்களை நாம் கேட்டு, நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் பயப்படுகிறவர்களாகியோ, திகிலடைகிறவர்களாயோ, அல்லது கர்த்தர் வருகை வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டு அதில் விலகி போகாமல் நாம் காணப்படும்படியாய் எப்படி இருக்க வேண்டுமாம்? விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விழித்திருந்தல் என்றால் என்ன அர்த்தம்? இங்கு சொல்லப்படுகிற விழித்திருங்கள் என்பது என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? அதற்குரிய விளக்கத்தை வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள்.
அப்ப விழித்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களிலே அநேக தேவனுக்கு முரம்பான காரியங்கள் நடக்கும். அநேக வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் நடக்கும். ஏன்? அநேக காரியங்கள் நம்மளை குழப்பி போடுகிறதாய் காணப்படும். இதற்கு சிறந்த உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி நடந்த காரியம். கிறிஸ்து வருவதற்கும் மல்கியாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில 400 வருடங்கள் காணப்படுகிறது. இதுக்கு இடையிலே அவர் கிறிஸ்து மேசியா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா என்ன நடந்தது? ஒரு மனுஷன் வந்தான், மெக்கபஸ் சொல்லி வேதத்தில் நாம் படிக்கிறோம், தள்ளுபடி ஆகமங்கள்ல. அந்த மனுஷனை இவர்தான் மேசியா என்று நினைத்தார்கள். கடைசியில் அவர் மேசியா இல்லை என்று தெரிந்து போனது. அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன் வருகிறார். யோவான் ஸ்நானகன் மேசியாவா இருப்பாரோ என்று ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஜனங்கள் குழம்பி போயிருந்த காலங்களை காட்டுகிறது. எங்கிருந்து மேசியா வருகிறார், எப்படி மேசியா வருகிறார், எப்படி வந்து நம்மளை ரட்சிக்க போகிறார். இதற்கு மேல இன்னொரு காரியங்கள் ஜனங்களுக்குள்ள என்ன காணப்பட்டது என்றால், மேசியா வந்தால் நம்மளை இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஏன்? சீசர்களே எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறது, நீர் எப்பொழுது எங்களை விடுவிக்க? ஏன்னா அவங்க எண்ணம் எல்லாமே, அவங்க யோசனை எல்லாமே, நம்ம ரோமருக்கு கீழே அடிமையாக இருக்கிறோம், ரோமர்கள் நம்மளை ஆளுகை செய்யறாங்க, இதுல இருந்து நம்மளை மேசியா விடுவிக்க போகிறார் என்று நினைத்தார்கள். அதனாலதான் அவர் கழுதையில ஏறி வரும் பொழுது கூட அவரை ராஜாவை அவர் அங்கீகரித்ததை நாம் பார்க்க முடியும். ஆனா அங்க அது எல்லாம் எதை காட்டுகிறது? ஜனங்கள் குழம்பி போன நிலைமையில இருந்ததை காட்டுகிறது. அதே போலதான் இந்த கடைசி காலமும் இருக்கிறது. அவருக்கு இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலை என்ன? இந்த யுத்தம் வந்துட்டா கர்த்தர் வரப்போறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியம் வந்துட்டால் கர்த்தர் வரப்போகிறான்னு சொல்றாங்க. அதுல தவறே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது காலங்கள் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லு. ஆனால் அதுல ஒன்றை நாம் மறந்து போகிறோம். அது என்னவென்றால், இந்த கடைசி காலத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எப்படி மேசியாவுக்காய் காத்திருந்த யூதர்கள், எப்படி மேசியாவுக்காய் காத்திருந்த இஸ்ரவேலர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவரை அங்கீகரிக்க முடியாமல் அவரை புறக்கணித்தார்களோ, அவர் மேசியாவை இன்றைக்கு வரைக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறார்களோ, அந்த பரிதவிக்கப்படுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்ப இன்றைக்கு இரவு நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியுள்ளவனாய் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே நான் தெளிந்த புத்தி உள்ளவனாய் காணப்படணும். நான் சத்துருவின் வஞ்சனையில மாட்டிவிடக் கூடாது. நான் உமக்காய் காத்திருக்கிறவன், நீர் வருகைக்காய் காத்திருக்கிறவன். உம்முடைய வருகை வரும் பொழுது நான் அதை அங்கீகரிக்கிறவனாயும் அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அந்த தெளிந்த புத்திக்காய் நம்ம ஜெபிப்போமாக. இதற்கு உதாரணமாக நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால், தெளிந்த புத்திக்கு ஒரு உதாரணமாய் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் 2 இடங்களிலே தெளிந்த புத்தியாய் நடந்து கொண்டதை வேதத்திலிருந்து பார்க்கலாம். அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறார், விழித்துக் கொண்டவராய் நடந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 காரியத்தை நான் இன்றைக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் எப்படிப்பட்ட காரியத்திலே தெரிந்து கொள்ளவராய் காணப்பட்டாராம், தெளிந்த புத்தி உள்ளவராய் காணப்பட்டாரா? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம் என்றால், யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னாங்க, இங்க ஒரு ஸ்திரீயை நாங்க விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடித்திருக்கிறோம், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசேயின் நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்ப அங்கே வந்த ஜனங்கள் அந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ளணுங்கிறது முக்கியமான நோக்கம் கிடையாது. மோசேயின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றணுங்கிறது முக்கிய நோக்கம் கிடையாது. அல்லது ஒரு பாவம் செய்த, ஒரு உபச்சாரம் செய்த ஸ்திரீயை நாம் பிடித்தோம் என்கிறது முக்கியம் கிடையாது. அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்னவாய் இருந்தது? இயேசுவை குற்றம் சாட்டணும், இயேசுவை எப்படியாவது இதிலே நாம் மாற்றி விடணும், இயேசுவை இந்த பிரச்சனையில எப்படியாவது மாற்றி விடணும். உடனே அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நீ ரபுனி அல்லவா,
நீர் ரபி அல்லவா, நீர் அநேக காரியங்களை போதிக்கிறீர் அல்லவா, அப்ப மோசேயின் பிரமாணத்துல இப்படி சொல்லியிருக்கு, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரிடத்துல வந்து கேட்கிறவர்களா இருந்தார்கள். அந்த வசனம் தெளிவா சொல்லுவாங்க, அவரை குற்றம் சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அப்படி சொன்னார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னார்? அவர் தெளிந்த புத்தி உள்ளவராய் அங்கு செயல்படுகிறார். பாருங்க என்ன சொன்னார் என்றால், அடுத்த வருஷம் சொல்லுது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும். உங்கள் மீது பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேல் கல்லெறியட்டும். அங்கு இயேசு ஞானமாய் நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் மோசேயின் பிரமாணத்தை பேசல, கிறிஸ்துவின் நாட்களில் கொடுக்கப்படுகிற பிரமாணத்தை பேசல, அங்க பிரமாணத்தை பற்றியே எதுவுமே பேசல. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பாவம் செய்யாதவன் இவள் மீது கல்லெறியட்டும் சொன்னார். அந்த வசனம் சொல்லுது, பெரியோரிலிருந்து சிறியோர் வரைக்கும் ஒருவராய் அப்படியே விலகி போயிட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்திரீயை அவர் மன்னித்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கு சத்துரு மனுஷர் மூலமா வந்து அவரை எப்படியாவது மாற்றிவிடணும், எப்படியாவது கொலை செய்யணும், எப்படியாவது அவரை தடுத்து நிறுத்தணும் என்று பார்க்கிறார். அங்கு தெளிந்த புத்தி உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். இன்னொரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன? வசனம் சொல்லுது, மத்தேயின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், மத்தேயின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். அங்கு நாம் முதலாவது பார்த்தது அவரை பகைக்கிறவர்களால் வந்து இடரல். ஆனா இங்கு நாம் பார்க்கிற இடரல் எங்கிருந்து வருகிறது? அவர் பின்பற்றுகிற அவருடைய சீசர்களாய், அவருடைய அப்போஸ்தலர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த கூட்டத்தாரினால் இடரல் வருகிறது. இந்த இடரலை கர்த்தர் காண்கிறார். எப்படிப்பட்ட இடரலாய் வருகிறது? சாத்தானே அங்கு இடரலாய் வருகிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். இப்படிதான் இந்த கடைசி நாட்களிலே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா இடரல்கள், நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள், அது நம்மளை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து வந்தாலும் சரி, அல்லது நம்மளோடு இருக்கிறவர்களிடத்திலிருந்து வந்தாலும் சரி, நாம் விழித்திருக்கிறவர்களாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், நாம் அதை தவிர்க்கிறவர்களாயும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது மாதிரி நிறைய காரியங்கள் இயேசு தப்பித்தவராயும் அதை மேற்கொண்டவராயும் அவர் காணப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு இந்த விழித்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை என்பது எதை காட்டுகிறது? நாம் புத்தி தெளிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் எந்த காரியத்திலும் மதீனமாய் நாம் மாட்டிவிடக் கூடாது. எந்த காரியத்திலும் பேதையை போல் நாம் மாட்டிவிடக் கூடாது. எல்லா இடர்களையும் இந்த கடைசி நாட்களில் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய், அதிலிருந்து தப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. சரி, அப்படி விழித்திருக்க வேண்டும் என்றால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட விழித்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமாம்? எப்படிப்பட்ட காரியங்களிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாம்? அதற்கு 2 குறிப்புகளை வேதத்திலிருந்து நாம் தியானிப்போமாக. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்களை துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களை கீழ்ப்பிடிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த வசனத்தை மேலோட்டமாய் நாம் பார்த்தோம் என்றால், அங்கு ஒரு கூட்டத்தாருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த பாதுகாக்கப்படுகிற கூட்டத்தாருக்கு சொல்லுங்க. ஆனா இந்த வசனத்துல இன்னொரு காரியத்தையும் அந்த வசனம் நமக்காய் வைத்திருக்கிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால். அப்ப எப்படிப்பட்ட காரியத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணுமாம்? நாம் நம்முடைய ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் ஆத்துமாக்களுக்காய் இந்த கடைசி நாட்களிலே, இந்த நாட்களிலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட விழித்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கிறதாம். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள். இந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமாம்? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெபம் அநேக நேரம் எப்படியாய் காணப்படுகிறது? நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்மளுடைய உலகத்தின் விடுதலைக்குமாய் அது காணப்படுகிறது. உலகத்திலே காணப்படும் சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதிலே நம்முடைய ஜெபம் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனா இங்க வசனம் நம்மளுக்கு ஒரு விழித்திருத்தலை கற்றுக் கொடுக்கிறது. என்ன, எப்படி விழித்திருக்க வேண்டுமாம்? ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனம் இன்னும் ஆழமாய் சொல்லுகிறது பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் யாரை நாம் நடத்துகிறோமோ, எந்த காரியத்திலே நாம் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோமோ, அவைகளிலே நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நடத்துகிறது என்பது எதெல்லாம் நாம் நடத்துகிறோம்? வசனம் சொல்லுது, நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம். அப்ப இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் நாம் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற, நம்மளை பக்கத்தில் இருக்கிற, நம்மளை விட்டு விலகி இருக்கிற எல்லாருக்கும் நாம் ஜெபித்திருந்து அவர்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த விழித்திருக்கிற தெளிந்த புத்தியை நமக்கு தான் தேவன் கற்று கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? சரி, இங்க வசனம் சொல்லுகிறது, எந்த ஆத்துமாவுக்கு விழித்திருக்க வேண்டுமாம்? உங்களை நடத்துகிற. அப்ப எதை நாம் நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம்? முதலாவது எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்வொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. முதலாவது எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்க வேண்டுமாம்? சொந்த குடும்பமும் சொந்த பிள்ளைகளுக்கும். அப்ப நாம் விழித்திருக்கிறவர்களாய், விழித்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், உக்ரானத்துவத்துடனும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா? யாருக்காய் இருக்க வேண்டுமா? நம்முடைய குடும்பத்திற்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்களா? என் சந்ததி, என் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறதா? என் மனைவி, என் கணவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் காணப்படுகிறார்களா? அவர்கள் சத்துருவின் வஞ்சனையிலே மாட்டிக்கொள்ளாமல் இந்த கடைசி காலத்தை கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழுகிறார்களா என்பதிலே நாம் விழித்து இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது நாம் யாருடைய ஆத்துமாக்காய் விழித்திருக்கணுமாம்? புறஜாதியானுக்கும் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனு, கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளுக்கு அல்ல. முதலாவது நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உங்களுடைய கணவனுக்காக, மனைவிக்காக நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் இருந்தால், அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால், அல்லது ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் இருந்தால், அவர்களுக்காய் நம் முழங்காலிலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா இடரல்களை நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து அவைகளை நிர்மூலமாக்கி போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுது, இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யோவானுடைய சீசர்கள் உபவாசம் பண்ணுகிறார்களே, உம்முடைய சீசர்கள் உபவாசம் பண்ணாம இருக்கிறாங்க, கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இடரல் வருகிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள்ள போறது எல்லாமே தீட்டு கிடையாது. கை கழுவாம சாப்பிடுறதுனால அது எல்லாமே தீட்டாய் மாறுகிறது. இன்னொன்னு, மணவாளன் இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசத்துல இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அப்ப அங்க என்ன நடக்கிறது? அங்க நடக்கிற சப்ஜெக்ட் வேறதான். ஆனா அங்க என்ன, அதை எதை காட்டுகிறது? இயேசு தம்முடைய சீசர்களுக்காக அவர் விழித்திருக்கிறவராய் காணப்பட்டார். தம்முடைய சீசர்களுக்கு விரோதமாய் வந்த இடரலுக்கு அவர் முன்பாக நிற்கிறவராய் காணப்பட்டார். அப்ப இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வருகிற எல்லா இடரல்களுக்கும் நாம் முன்பாக நின்று அவைகளை தடுத்து அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
வசனம் இன்னும் ஆழமா இன்னொரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. என்ன வார்த்தை? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு வார்த்தை தெளிவாய் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தில் மறுதலித்தவனும் அவிசுவாசத்திலும் கெட்டவனுமாயிருப்பான். நம்ம எவ்வளவுதான் நம்ம புறஜாதிகளுக்காய் நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஓடினாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வசனத்தை மணிக்கணக்காய் இரவு பகலும் பாராம படித்தாலும் பரவாயில்லை, அல்லது தேவனுடைய வசனத்தை மற்ற கூட்டத்தாருக்கு போதிக்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய சொந்த குடும்பத்தை விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவனை கர்த்தர் எப்படி பார்க்கிறாராம்? அவிசுவாசியிலும் கெட்டவனாய் பார்க்கிறாராம், அவிசுவாசியிலும் பரிதபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறானாம். அவர்கள் கிரியை எப்படி இருக்கு? அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. அவர்கள் கிரியை எப்படி இருக்கு? அவிசுவாசிகளுக்கு தேவ வசனத்தை போதிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வீட்டை விசாரிக்காதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அவிசுவாசியிலும் கெட்டவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். வேதத்தில் 2 மனுஷனை குடும்பத்தை விசாரிக்கிறதற்கு அல்லது விழிப்புள்ளவர்களாய் குடும்பத்திற்காய் காணப்படுவதற்கு 2 மனுஷர்களை நம்ம உதாரணமாய் பார்க்கலாம். முதலாவது வேதம் சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். வசனம் சொல்லுது பாருங்க, அவரவருடைய நாள் முறை முடிகிற போது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாரத்துல அவனுக்கு குமாரர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஒரு பார்ட்டி நடக்கும். இன்னொரு இடத்துல இன்னொரு வீட்டுல பார்ட்டி நடக்கும். மூத்த குமார்னா இளைய குமார் வீட்டுல பார்ட்டி நடக்கும், அல்லது மூத்த பொண்ணோட வீட்டுல பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டி, அந்த ஃபீஸ்ட், அந்த விசேஷம் நடந்து முடிஞ்ச உடனே அவன் என்ன செய்வானா, அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே அவர்களுக்காக பலி செலுத்துகிறவனாய் காணப்படுறான். தகன பலி செலுத்துகிறான். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் தங்களை அறியாமல் கூட இருதயத்திலே கர்த்தரை தூஷித்திருப்பார். நடக்கையில் அல்ல, அவர்கள் நடக்கையில் அல்ல, இருதயத்தில். செல்வத்தின் மிகுதியினாலும் ஆசீர்வாதத்தின் மிகுதியினாலும் இருதயத்திலே தங்களுடைய தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக அவன் பலி செலுத்தினான். எதை காட்டுது? தன் குடும்பத்திற்காக அவன் விழித்திருக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு இடரலும் என் குடும்பத்திற்கு வந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் நினைச்சது நான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர்களுக்காய் நான் பலி செலுத்தியிருந்தால், ஒருவேளை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருந்தா அது அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அது அவைகளுக்கு மன்னிக்கப்படும் என்பதிலே அவன் தம்முடைய ஜனங்களுக்காய், தன் குடும்பத்திற்காய், தன் பிள்ளைகளுக்காய் பரிதவிக்கிறவனாய் காணப்பட்டான். உலகத்துல சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்கள் அதிகமா சொல்றதுன்னா, உங்க பிள்ளைங்க மொபைல்ல, டேப்ல, லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கறாங்க என்பதை ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிற நிறைய எல்லா மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா, லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா, அல்லது டேப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி மோட் என்று ஒரு மோடு இருக்கும். ஃபேமிலி அல்லது பேரண்டிங் மோடுன்னு ஒன்று இருக்கும், அல்லது சில இதுல ஃபேமிலி மோடுன்னு ஒன்று இருக்கும். என்னன்னா, இந்த பேரண்டிங் மோடுல அந்த அக்கௌண்ட்டை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த அக்கௌண்ட் மூலமா என்ன நடந்தாலும், அவர்கள் எது பார்த்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதே மாதிரி பெற்றோர் நினைத்தா இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும்னு நினைச்சா அந்த டைமிங்கை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிட்ஸ் ஆப் என்று ஒரு யூடியூப்லயே கிட்ஸ் ஆப் இருக்கு. பெரியவர்களுக்கு யூஸ் பண்ற யூடியூப் கிடையாது. யூடியூப்லயே சின்ன பிள்ளைங்க ஒரு 13 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோ வரும். எந்த வல்கரான வீடியோ வராது, எந்த அசுத்தமான காரியங்கள் அதுல வராது. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ப்ரீ ஸ்கூல்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி,
அடுத்து 4 வயசுல என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் அந்த ஆப்பை நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு முறை நீங்க செட்டிங்ஸ் மாத்தினாலும் அதுல ஒரு கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷனுக்கு நீங்க பதில் சொல்லணும். ரெண்டாவது, அதை நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாய் காணப்பட முடியும். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க, என்ன செய்யறாங்க சொல்லி நாம் கவனிக்கிறவர்களாய் காணப்படுறோம். அது எல்லாம் எதை காட்டுது? உலகத்துல அவங்க நல்லவர்களாய் காணப்படணும், இல்ல உலகத்துல வருகிற போராட்டம், உலகத்துல வருகிற பிரச்சனை, அவர்கள் நண்பர்கள் நிமித்தமாய் வருகிற பிரச்சனை, அவர்கள் வயது நிமித்தமாய் வருகிற பிரச்சனைகள் அவர்களை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாய் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தருடைய பார்வையிலும் ஒரு காலமும் இடரல் அடைந்து போகாதபடி நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணுமா. அப்ப முதலாவது 2 மனுஷனை நான் சொல்றேன்னு சொன்னேன். ஒன்னு யோபு பார்த்தோம், அவன் தன்னுடைய குமாரர்களுக்காய் பரிதவிக்கிறவனாய் காணப்பட்டான். ரெண்டாவது ஒரு தகப்பன் இருக்கா. அந்த தகப்பன் யார்? அந்த பெற்றோர் யார்? வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். இங்கு யாரை குறித்து சொல்லுகிறது? ஏலியை குறித்து சொல்லுகிறது. ஏலியனுடைய குமாரர்கள் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுறாங்க. சபையிலே பெரிய அவர்கள் ஆலயத்திலே பெரிய கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமங்கள் செய்கிறவர்களாயும் மீறுதல் பண்ணுகிறவர்களாயும் அங்கு வருகிற ஜனங்களை தவறாய் நடத்துகிறவர்களாய் காணப்படுறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தங்கள் தலையின் மீது சாபத்தை கொண்டு வந்தார்களாம். ஆனாலும் அந்த குமாரர்களுடைய தகப்பன் என்ன செய்யறான்? அவர்களை அடக்கிறதுக்கு அவன் எந்த காரியத்தை செய்யாதவனாய் காணப்படான். கர்த்தரே சொல்லுவாங்க பாருங்க, அவர்களை அடக்காமல் போன. யோபுவை போல இந்த ஏழை தன் குமாரர்களுக்காய் பரிதவிக்கல. அவன் தன் குமாரர்களை ஸ்ட்ரிக்டா நடத்தல. நீங்க செய்யறது பாவம், நீங்க இனிமே இந்த ஆலயத்துல இருக்க கூடாது என்று சொல்லி அவர்களை வெளியிலே துரத்தி விடல, அவர்களை கடிந்து கொள்ளல, அவர்களை அடக்கமும் இல்லை. அதனால் என்ன நடக்குது? அந்த பாவம் அவன் சந்ததியின் மீது வருகிறது, அவன் தகப்பன் மீதும் வருகிறது. இங்க 2 விதமான பெற்றோரை பார்க்கிறோம், 2 விதமான தகப்பனை பார்க்கிறோம். ஒன்னு எப்போதும் தன் குமாரர்களுக்காய் விழித்திருந்தவன், இன்னொன்னு தன் குமாரர்களை குறித்து கண்டுகொள்ளாதவனாய் காணப்படுகிறான். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் யாருக்காய் விழித்திருக்க வேண்டும்? ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்க வேண்டும். ஆத்துமாக்கள் என்று சொல்லுகிறது யார்? நம்முடைய குடும்பத்தின் ஆத்துமாக்களை காட்டுகிறது. அப்ப நம்மால் முதற்கொண்டு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அல்லது கர்த்தர்ட்ட இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை நிதானித்து பாருங்க. நீங்க யோபுவை போல் நாம் காணப்படுகிறோமா, அல்லது ஏலியை போல் காணப்படுகிறோமா? நம் குமாரர்களின் இருதயத்தின் தூஷணத்துக்காய் பரிதவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது அவர்களை அடக்க மறுத்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது நாம் யோபுவை போல இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். நம் ஆத்துமாக்கள் என்று சொன்ன உடனே மற்ற புறஜாதிகளை நோக்கி நாம் பார்க்கிறோம். நீங்க ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தணும் சொன்ன உடனே நாம் பக்கத்துல இருக்கிற புறஜாதிகளை குறிச்சுதான் நாம் பார்க்கிறோம். குடிகாரனை கர்த்தருக்குள்ள நடத்தணும், விபச்சாரம் செய்கிறவனை கர்த்தருக்குள்ள நடத்தணும், எல்லாம் நல்லதுதான், அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேல எதை விரும்புகிறார்? தன் குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதனால அவர்கள் நம்மளை பகைச்சாலும், அதனால அவர்களை நம்ம வேறு விதமா நம்மளை பார்த்தாலும் தவறு கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார். அவர்களை பாதுகாக்க வேண்டுவதும், அவர்களுடைய இடரல்களிலிருந்து அவர்களை தப்பிக்க வைக்க வேண்டியதும், அவர்களுக்காய் விழித்திருக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. நம் மீது கர்த்தர் வைத்த காரியமாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவது எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்க வேண்டுமாம்? நம்மால் நடத்தப்படுகிற நம்முடைய குடும்பத்தார், நம்மால் நடத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம்? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புஸ்தகம்
20வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவது, எதிலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாம், எந்த காரியத்தை குறித்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமாம். வசனம் சொல்லுது பாருங்க, நம்மளை கண்காணிகளாய் வைத்த மந்தையை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கண்காணிகளாய் வைத்த மந்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமாம். நமக்கு கொடுத்த சபையை குறித்து, நம்மளிடத்துல கொடுக்கப்பட்ட ஜனங்களை குறிச்சு இங்கு சொல்லப்படுகிற சபைங்கிறது அது ரெண்டு காரியத்தை குறிக்குது. ஒன்னு, லிட்ரலா நம்ம போற சபையை காட்டுது, அது ஊழியக்காரர்களுடைய பொறுப்பா இருக்கிறது. அந்த கண்காணிகள், அங்க இருக்கிற கண்காணிகளுடைய பொறுப்பை காட்டுகிறது. இரண்டாவது, இங்கு சொல்லப்படுகிற சபை என்பது என்னன்னா, நம்மளோடு இருக்கிற தேவ ஜனங்களை குறிச்சு நாம் விழிப்புள்ளவர்களா இருக்கணுமா. இந்த நாட்கள்ல தான் பெரிய பெரிய சபைகள் காணப்படுது. இந்த நாட்கள்ல தான் பெரிய பெரிய சபைகளாய் கெட்டுகிறார்கள், அப்படி ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படும். ஆனா ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல, இந்த வசனம் எழுதப்படுகிற நாட்கள்ல சொல்லப்படுகிற சபை எப்படி இருக்கும்னா, வீட்டோறும் அப்பம் பிக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறாங்க. அங்க வீட்டோரும் திருவிருந்து நடத்துகிறவர்களாய் காணப்படும். அப்ப அது என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு 5 தேவ ஜனங்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் மாதிரி நடத்துவாங்க. 5 அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நம்ம தெருல ஒரு தெரு இருக்குன்னா, அந்த தெருல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இதா நடத்துவாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம், சபையார் பேதுருவுக்காய் ஜெபித்துக் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஏரியால இருந்த ஜனங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேதுருவின் விடுதலைக்காய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த நாட்கள் இருந்த சபை. அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு சபை. அப்ப இங்கு சொல்லப்படுகிற சபை என்பது என்ன? ஒன்னு, ஊழியக்காரர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கும் தம்முடைய ஜனங்களுக்காக விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, நம்மளோடு ஐக்கியம் கொண்ட தேவ பிள்ளைகளுக்காக நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். நம்மளோடு ஐக்கியம் கொண்டவர்கள் அவர்கள் நம்ம சொந்தக்காரர்களாய் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் நம்முடைய இரத்த பந்தமாய் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் நம்முடைய குமாரர்களோ அல்லது உறவினர்களோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர்கள் நம்மளோடு ஐக்கியம் கொள்ளுகிறபடினால் அது ஒரு சபையாய் மாறுகிறது, அது ஒரு கூட்டமாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன? ஒரு வேதனைக்குரிய காரியம் என்ன? ஒரே ஏரியால இருப்பாங்க, ஒரே தெருவுல இருப்பாங்க, ஆனா அந்த அக்கா இந்த அக்காவோட பேசுறது கிடையாது, அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோட பேசுறது. காரணம் என்ன? நான் இந்த சபைக்கு போறேன், நான் அந்த சபைக்கு போறேன், என்னுடைய சபைதான் மேலானது, என்னுடைய சபைதான் மேலானது. ஒன்றை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வெளிப்படுகிற நாள்ல தான் நமக்கு தெரியும் யார் மேலானவர்கள், யார் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், எந்த சபை அங்கீகரிக்கப்பட்டது, எது புறக்கணிக்கப்பட்டது. கர்த்தரால் தான் நிர்ணயிக்கப்பட முடியும். ஏன்னா வசனமே சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே. ஆனா இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். அவங்க வெளியில பார்க்க பிசாசு துரத்துறவங்க தான், அவங்க வெளியில பார்க்க ஒரு பெரிய சபை தான், ஒரு பெரிய கூட்டத்தார் தான், அவங்களுக்கு என்று ஒரு குரூப் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய பார்வையாவது புறக்கணிக்கப்பட்டதாய் காணப்பட்டுச்சு. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்மளோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள், நம் பக்கத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அவங்க பிள்ளைங்க ஒரு பாவத்துல போயிட்டா, அவங்க குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா, அவங்க குடும்பம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருச்சுன்னா, உடனே பக்கத்துல இருக்க எல்லா கிராமங்களுக்கும் எல்லா தெருக்களுக்கும் போய் நாம அவங்கள பாத்தீங்களா இப்படி பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, இப்படி பாவம் செஞ்சுட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஒரு மாயக்காரர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் மற்றவர்களிடத்துல பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்களுக்காய் நாம் பரிதவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் தெருக்களிலே, என் சபையிலே எனக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
அவங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும் கர்த்தாவே. அவர்கள் இடரல் அடைந்து போயிடக்கூடாது ஆண்டவர்னு சொல்லி அவர்களுக்காய் நாம் உக்கிரானத்துவத்துடன் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும்னா நம்ம ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறாங்களா, அறிந்தோ அறியாமலோ செய்யறாங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அவங்ககிட்ட போயிட்டு கர்த்தரோன்னு அடிப்பார், அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு ஏற்றபடி அவர்களை நடத்தல இருக்கணும். எப்படி நடத்தணுமா, சபையை எப்படி நடத்தணுமா, நம்மளை இங்க கண்காணிப்பா வச்சா நம்ம எப்படி விழித்துள்ளவர்களா இருக்கணுமா, வசனம் சொல்லுது பாருங்க, அழகாய் சொல்லுகிறது. ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, அல்லது சபைக்காய் விழித்திருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமதுடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். வசனம் சொல்லுது பாருங்கமே, எப்படிப்பட்டவர்களா கண்காணிகளா நம்ம இருக்கணுமா. அங்க ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது இந்த சபையாரை தான் குறிக்குது, நம்மளோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை தான் குறிக்குது. அவர்களை எப்படி நம்ம கண்காணிகளா இருந்து நம்ம நடத்தணுமா. ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்துல சேர்த்து கொள்ளுவாராம். ரெண்டாவது, அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்வாராம், அவருடைய மடியிலே போட்டுக் கொள்ளுவாராம். இங்க சொல்லப்படுகிறது மடி என்று தமிழ் வேதாகமத்துல போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் வேதாகமத்துல மூல பாஷையில் நீங்க பாத்தீங்கன்னா போசம் என்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோள்பட்டையில, தோளில. அதுவும் குறிப்பா அந்த போசம் என்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன வழக்கம் என்ன போட்டிருக்கு என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் பார்த்தேன். அங்க அது என்ன போட்டிருக்குன்னா தாயினுடைய மார்பு என்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி தயவாய் நடத்துவாளோ, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி அந்த பிள்ளைக்காய் இறங்குவாளோ, அந்த பிள்ளைக்காய் இரக்கத்தோடு என்னதான் தவறு செய்தாலும் அதை மன்னித்து அவளுக்காய் இரக்கத்தோடு காணப்படுவாரோ, அதே போல் நம்முடைய தேவ ஜனங்களுக்காய் நாம் காணப்படணும். நம்ம பக்கத்தில் இருக்க தேவ பிள்ளைகளுக்காய் நாம் காணப்படணும். நம்ம குடும்பத்தோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவ ஜனங்களுக்காய் நாம் காணப்படணும். மூணாவது எப்படி நடத்தணுமா, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர்களாய் இருக்கணுமா. கறவலாடுகள் என்றால் என்ன அர்த்தம், அது வந்து வாலிபத்தில் இருக்கிற ஆடு. வசனம் இங்கிலீஷ் வேதாகமத்துல பார்த்தோம்னா அது யங் கோட்ஸ் என்று போட்டிருக்கு, யங் ஷீப்ஸ் என்று போட்டிருக்கு. யங்னா என்றால் வாலிபத்தில் இருக்கு. வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்வையில எது நல்லதுன்னு தோணுதோ அதைத்தான் செய்வாங்க, ஆனா அது தவறா இருக்கும். அப்படிப்பட்ட கறவலாடுகளை என்ன செய்யணுமா, மெதுவாய் நடத்தணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தங்களுக்கு தெரிந்தபடி தங்களுடைய புத்திக்கு ஏற்றபடி அவங்க செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் அது தேவனுடைய பார்வையில தப்பு. போயிட்டு அவங்கள போய் என்னமோ விரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்திலும் சகையினிடத்தில் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல் நாம நடக்கணும். அவங்களை மெதுவாய் நடத்தணும். நீங்க செய்கிறது இப்படிப்பட்டது தேவனுக்கு பிரியமில்லாதது, அவங்களுக்கு ஏற்றபடி நாம் பேசுகிறவர்களா இருக்கணும். அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை தெளிவாயும் சொல்லிவிடணும். அவங்களுக்கு ஏற்றபடி நாம் மாறிவிடக் கூடாது. அவர்களுக்கு ஏற்றபடி பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னா, இங்க நாங்க வந்து யுனைடெட் நேஷன் ஆர்மியோட ஒரு டைப் வைத்து அவர்களோடு நாங்க ஒர்க் பண்ணுகிறதா இருந்தோம் யூத் மத்தியில. அந்த யூத்துக்கு நாங்க வந்து சில நாட்கள் இங்கிலீஷ் எடுக்கிறவர்களாய் காணப்பட்டோம். இங்கிலீஷ் டீச் பண்ணோம் ஃப்ரீயா தான். மலை ட்ரைபல் மக்களுக்கு அங்க இங்கிலீஷ் டீச் பண்ணுகிறதா இருந்தோம். அந்த இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல வர்ற கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் கற்றுக்கொண்டபடி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணா நம்ம அங்க வந்து அட்டென்டிவா இருக்கணும். அங்க ஏதாவது குறும்புத்தனம் பண்ணோம், ஏதாவது பண்ணோம்னா டீச்சருக்கு கோபம் வந்துடும், அவர்கள் திட்டுவாங்க. அல்லது நல்ல ஸ்டெடியா இருந்து நல்ல கவனமா கவனிக்கவே இல்லைனாலும் ஸ்டெடியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். அப்படிதான் நான் கற்றுக்கொண்டது. ஆனா இவங்களுக்கு இங்கிலீஷ் நான் எடுக்கும்போது, இங்க இருக்கிற அந்த ட்ரைபல் மக்களுக்கு இங்கிலீஷ் எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு காரியத்தை நீங்க 10 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பையன் இங்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பான், இன்னொரு பையனை பார்த்தா தலையில இருக்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தலையில இருக்க முடியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அல்லது திடீர்னு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு மற்ற காரியங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க கோபப்பட முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற கல்ச்சர் என்னன்னா எந்த ஸ்கூல்லையும் எந்த பிள்ளைங்களையும் அடிக்க மாட்டாங்க.
ஏன் மெர்சியே ஸ்கூலுக்கு போகும்போதே அங்க மெர்சி அழுகிறாப்லன்னா திட்டியெல்லாம் ஒரு கிளாஸ்க்குள்ள கூட்டு போக மாட்டாங்க. அவளை கட்டி அணைச்சு தூக்கிட்டு தான் உள்ள போவாங்க. அங்க உள்ள போனாலும் அவர்களை திட்டவோ எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பேசிதான் அவங்களை நடத்துவாங்க. அது சின்ன குழந்தைங்க மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஸ்கூல்ஸே அப்படிதான். அடிக்க கூடாது என்பது ரூல்ஸ். இன்னொன்னு, யாரும் அவங்களை திட்டக்கூடாது என்பது ரூல்ஸ். அவங்களுக்கு ஏற்றபடி நடக்கணும், அவங்களுக்கு ஏற்றபடி தான் டீச்சர்ஸ் டீச் பண்ணணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச் பண்ண போது பாத்தீங்கன்னா தொடக்கத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஷைனி கரெக்டா அதுக்கு ஏற்றபடி டீச் பண்ணுவாப்புல, அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஏற்றபடி சாந்தமா போய் டீச் பண்ணுவாப்புல. அப்ப எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், வாலிபர்கள் கரவலாடுகள் அப்படிதான் இருக்கும். ஆனா அவர்களுக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா, நம்முடைய சபையில் இருக்கிற அல்லது நம்மளோட ஐக்கியத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காய் எவ்வளவு நாள் நாம் விழித்திருந்திருக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கோம். எவ்வளவு நாள் அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெப நேரத்தை அவங்களுக்கு எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்கி இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்காய் ஜெப நேரம் ஒதுக்குகிறதே சில நேரம் கடினமா இருக்கு. நமக்கு நேரத்தை ஒதுக்குகிறதே கடினமா இருக்கு. அதுல எப்படி அவர்களுக்காய்? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் சபையாருக்காகவும் நம்மளை கண்காணிகளாய் வைத்திருக்கிற இடத்திலே நாம் அவர்களுக்காய் எச்சரிப்பாய் இருக்கிறவர்களாய் காணப்படணுமா? அதை நான் மீண்டும் சொல்லுகிறேன். இங்கு சொல்லுகிற சபை என்பது ஒன்னு தேவனுடைய ஆலயத்தை காட்டுகிறது, இரண்டாவது நம்மளோடு இருக்கிற தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. சரி, இப்படி நாம் விழித்திருக்கிறவர்களா இருக்கணும்னா எப்படிப்பட்ட விழிப்பு அந்த ஜனங்களுக்கு காணப்பட வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்களாய் நாம் இந்த ஜனங்களை நடத்த வேண்டுமா? வசனம் சொல்லுது பாருங்க. பவுல் சொல்லுகிறார், அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எப்படி நாம் விழித்திருக்கணுமா? அவர்களுக்கா இரவும் பகலும் கண்ணீரோடு போதிக்கிறவர்களாய் இருக்கணுமா? இரவும் பகலும் கண்ணீரோடு போதிக்கிறவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட நீங்க போய் பேசும்போது கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க பேசணும். ஆனா உங்க அறையில உங்க வீட்டுல நீங்க இருக்கும்போது இரவும் பகலும் அவங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, மேய்ப்பன் ஆடுகளை தன் மடியிலே போட்டுக்கொண்டு தாயின் மார்பிலை தன் பிள்ளையை போட்டுக் கொள்வது போல அவர்களுக்காய் அழுது புலம்பி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அவர்களை குறித்து புரணி பேசுகிறவர்களாய் அல்ல. ஐயோ அவங்க போயிட்டாங்க, ஏன் புள்ள காப்பாற்றப்பட்டுச்சு, அப்படி அல்ல. ஐயோ அவர்கள் பிள்ளைகள் தேவனுக்குள்ள இல்லையே, அல்லது அவர்கள் சபைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாய் போகிறாங்களே, அவர்கள் முழுமையாய் ரட்சிக்கப்படணுமே, அவங்க என் ஐக்கியத்துல வந்துட்டாங்களே, அவங்க பேர் எனக்கு தெரியுமே, அவன் சந்ததி எனக்கு தெரியுமே, அவர்கள் குடும்பம் எனக்கு தெரியணுமே, அவர்கள் நரகத்துக்கோ தேவனை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கண்ணீரோடு நாம் விதைக்கிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் காணப்படணும். இதுதான் விழித்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இதுதான் ஆத்துமாவுக்காய் விழித்திருக்கிறதை காட்டுகிறது. இந்த விழிப்பை கர்த்தர் இந்த காலையிலே, இந்த இரவு நேரத்திலே, இந்த நாட்களிலே நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜனங்களுக்காய், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காய், நமக்கு முன்பாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா சத்துரு இன்றைக்கு என்ன செய்யறான்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த சபை இன்னொரு சபையோடு சேர்றது கிடையாது, இந்த ஜனத்தார் அந்த ஜனத்தார். ஆனா நீங்க இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, அந்த சபையார் இந்த சபையார் அல்லது வேறொரு சபையார் ஒரு கடை வச்சிருந்தாருன்னா வேறொரு சபைக்காரன் போய் அந்த கடையில வாங்குவாங்க, காய்கறி வாங்குவாங்க, பொருட்கள் வாங்க. ஆனா அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா கேட்டா அவங்க வேற சபைக்கு போறாங்க. இது சத்துருவின் தந்திரங்கள். ஒரு வீடு தன் வீட்டுக்கு விரோதமா எழும்பினாலே அது எப்படி நிலைச்சு நிற்கும்? இந்த சந்திரங்களில் இருந்து நாம் விலகி இருக்கிறவர்களாய் இருக்கணும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லாரும் தேவ பிள்ளைகள், எல்லாரும் தேவச்சனம். இதுல வருகிற டினாமினேஷன், இதுல வருகிற பிரிவினையை நாம் ஓரத்துல ஒதுக்கி விடுவோமாக.
கர்த்தர் வரும் நாளிலே எந்த கூட்டம் என்பதை அவர் பார்க்க மாட்டார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மாத்திரம்தான் அவர் பார்ப்பார். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே உகந்தவர்களாய் இருக்கிறார்களா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களா, அவர்கள் மந்தைக்காய் வெளித்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்களா, அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறார்களா என்பது மாத்திரமே அவருடைய கிரைட்டீரியா. அதை மாத்திரம் அவர் பார்த்து எடுத்துக்கொள்ளுவாரை தவிர எந்த கூட்டத்தார் எந்த இனத்தார் என்பதை பார்த்து எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நாம் நம்முடைய தூக்கத்திலிருந்து நாம் விழித்துக் கொள்ளுவோமாக. நம்மளுடைய மங்கின கண்களை நாம் தெளிவுடையவர்களாய் மாறுவோமாக. இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய லிஸ்ட் எடுங்க. உங்க தெருக்கல்ல இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் எடுங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க? அவர்கள் எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு போறவர்களா இருந்தாலும் சரி, அவங்க பேர் லிஸ்ட் எழுதுங்க. அவர்களுடைய குடும்பத்துடைய பெயர்கள் எழுதுங்க. அவர்களுக்காய் வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர்களுக்காய் பரிதவிக்க ஆரம்பிங்க. அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தோம் என்றால் கர்த்தருடைய வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறவராய் காணப்படுவார். அப்போ இரண்டாவது, எந்த ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்கணுமா? தேவ ஜனம் என்கிற சபையின் ஆத்துமாவுக்காய், கர்த்தருடைய மந்தை என்கிற தேவ ஜனத்துக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். மூன்றாவதாக, எந்த ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணுமாம்? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி. நீ விழித்துக் கொண்டு சாகிறவர்களுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி. இங்க சொல்லப்படுகிற சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்கள் என்பவர்கள் யார்? மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் தான் நம்முடைய பார்வையில புறஜாதியார் என்று சொல்லுகிறோம். அவங்க இன்னைக்கு மரிச்சிட்டா அவங்க நரகத்துக்கு போயிருவாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவன் பக்கம் திரும்ப முடியும். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர், சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை. இதனுடைய விளக்கத்தை பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலனுடைய விருப்பத்தை பாருங்க. அவன் ஜனங்களுக்காக எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. சொல்றான் பாருங்க, என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டு போறேன்ப்பா. நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா பரவாயில்லையே. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களே. அடுத்த வார்த்தை சொல்லு பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்குடையவர்களே. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுது. ஆனா இந்த நாட்கள்ல இந்த வசனம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர்களும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்களே. இன்னைக்கு அவங்களை கர்த்தர் அறியல. இன்னைக்கு இன்னும் அவங்க ரட்சிக்கப்படல. அவங்க விக்கிரகத்தை நோக்கி ஓடுறாங்க, அவங்க பாவத்தை நோக்கி ஓடுறாங்க. ஜீவனுள்ள தேவனை அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளல. ஆனா கண்டுகொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாக போகிறவர்களை நாம் தப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 3:2 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. மூன்றாவதா, எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்க வேண்டுமாம்? சாக போகிறவர்களை. இது இந்த சாக போகிறவங்களை எங்க போய் நாம கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்கிறவங்க, நீங்க சபைக்கு கடந்து போறீங்க அல்லவா? கடந்து போகும்போது எத்தனையோ கடைகள் இருக்கல்லவா, எத்தனையோ கூட்டத்தா இருக்கலாம். அவங்க எல்லாமே தேவனை அறியாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சாவுக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள்.
அவங்க மரணத்துக்கு எதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்காய் நீங்கள் விழித்திருங்க, அவர்களுக்காய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க. உங்கள் குடும்பத்திற்காய் முதலாவது இருங்க, இரண்டாவது உங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்காயும் உங்கள் சபைகளுக்காய் கூட நீங்க விழித்திருங்க. மூணாவது உங்கள் இனத்தாராகி, இங்கு சொல்லுகிற இனத்தார் என்பது ஜாதியை அல்ல, இங்கு சொல்லுகிற இனத்தார் என்பது ஹை கிளாஸ் லோ கிளாஸ் என்பது இல்ல. இங்கு சொல்லப்படுகிற இனத்தார் என்பது யார்? நாம் எல்லாம் ஒரே இனத்தார். யார்? மனுஷர்கள் என்கிற இனத்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பால் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பினால் ஒன்றாய் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட இனத்தாருக்காய் நாம் பரிதவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்காய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். புண்ணா என்ன அர்த்தம்? அவங்க சாக போகிறாங்க என்பதை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்கிறவர்களாய் காணப்படும். இன்னைக்கு இந்த எமர்ஜென்சி வார்டு, ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் அல்லது ஒரு மீடியம் சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் 2 வாசல் வச்சிருப்பாங்க குறைஞ்சது. ஒன்னு நார்மலா மக்கள் போறதுக்கும், அது ஓபி பார்ப்பதற்கு, அது அந்த அந்த சீட்டு வாங்கிட்டு கவுண்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வாசல் இருக்கும், அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும், பின்னாடி இருக்கும் அல்லது சைட்ல இருக்கும். சில ஹாஸ்பிட்டல் முன்னாடியே வச்சிருவாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். அது மேல போட்டிருக்கு எமர்ஜென்சி வார்டு. என்னன்னா, அங்கு வர்றவங்க துரிதமாய் மருத்துவ உதவி தேவையானவங்க. அவங்களுக்கு துரிதமா மருத்துவ உதவி நீங்க பார்க்கலன்னா ஒண்ணு அவங்க மரிச்சு போயிடுவாங்க, மரிச்சு போவதற்கு அநேக வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்களுக்கு வந்த உடனே அதுக்கென்று சில டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கென்று சில நர்சஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உள்ள வந்துட்டாலே உடனடியா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தா, பணத்தை முக்கியமா வைக்காம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தா உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா இந்த எமர்ஜென்சிக்கு வார்டுக்கு வர்றவங்க மூச்சு திணறல்னால, ஹார்ட் அட்டாக்னால அல்லது விபத்துல அடிபட்டு ரத்தங்கள்லாம் இழந்து போனவர்களா இருப்பாங்க, அல்லது கொஞ்ச நேரத்திலேயே மரித்து போறவர்களா காணப்படுவாங்க. அதனால அவர்களுக்கு உடனடியா உதவி செய்யணும், உடனடியா ரத்தப்போக்க மாற்றணும், உடனடியா ஹார்ட் ப்ராப்ளத்தை நிறுத்தணும்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த இடத்தை வச்சிருப்பாங்க. அப்ப இங்கு சொல்லப்படுகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா, இங்கு சொல்லப்படுகிற ஆத்துமாக்கள் எப்படி? அவங்க எல்லாம் எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறவங்க. ஒரு காலத்துல நாமும் அப்படிதான் இருந்தோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டி நம்மளை ரட்சித்தார். கர்த்தர் நம்மளை இரக்கம் பாராட்டி அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொண்டார். அதனால நாம் பிழைத்தோம், நாம் உயிருள்ளவர்களாய் மாறினோம். அதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. சாவுக்கு ஏதுவானவர்களை நாம் சிறப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். அவர்களுக்கு தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய், அவர்களுக்கு தேவ வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவங்க நம்மளை எதிர்பார்க்காமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய புரிதல் வேறு. ஆனால் நமக்கு நன்றாய் தெரியும் எது உண்மையானது, எது ஜீவிக்கிறது, எது பொய்யானது, எது சத்துருவின் கிரியன்னு. அப்ப நாம் என்ன செய்யணும்? அவங்ககிட்ட போய் அவர்களுக்கு ஏற்றபடி நாம் போதித்து அவர்களை சிறப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அவங்க வசனம் சொல்லுது, மூன்றாவது எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காய் நாம் விழித்திருக்கணுமாம்? சாவுக்கு ஏதுவானவர்களை சிறப்படுத்துகிறவர்களாய் நாம் விழித்திருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் 3 விதமான ஆத்துமாவை கட்டுகிறார். ஒன்னு, நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற ஆத்துமாக்கள். இரண்டாவது, நமக்கு தெரிந்த தேவ பிள்ளைகள் சபையிலே காணப்படுகிற ஆத்துமாக்கள். மூணாவது, சாவுக்கு ஏதுவாய் புறஜாதிகளாய் கர்த்தருடைய ஜீவியத்தை, கர்த்தருடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாதவர்களை நாம் சிறப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப முதலாவது எப்படி நாம் விழித்திருக்க வேண்டுமாம்? ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்க வேண்டும். சரி, இரண்டாவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது எப்படிப்பட்டவர்களாய் நாம் விழித்திருக்க வேண்டுமாம். வசனம் சொல்லுகிறது, கொலேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். கொலேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். இரண்டாவது எப்படி நாம் விழித்திருக்க வேண்டுமாம்? ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டுமா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்க. இந்த வசனத்திலே 2 காரியத்தை அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட விழிப்பு நம்ம இடத்துல இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது வேறு, ஆனா விழித்திருப்பு எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு விழித்திருக்கணுமா.
அங்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஸ்தோத்திரத்தோடு விழித்திருக்கன்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கிறது என்பது வேறு, அது வேற காரியம். அதைத்தான் நம்ம பார்த்தோம், ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கு. ஆனா ஸ்தோத்திரத்தோடு விழித்திருக்கிறது என்பது என்னன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிற அனுபவம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிற அனுபவம். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறதை காட்டுகிறது என்று நினைக்கிறார்கள். நைட்டும் பகலும் ஜெபிக்கிறதை காட்டுகிறது என்று நினைக்கிறாங்க. அது உண்மை, அது வேறு காரியத்தை காட்டுது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற ஸ்தோத்திரத்திலே விழித்திருங்கள் என்பது என்னன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறது. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரத்தோடே காணப்படணும். வசனம் சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படிப்பட்ட விழிப்பு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கவலை என்ன செய்யுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை வந்தால் என்ன நடக்கும்? யோபு 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லு. யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாய் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி, இந்த கவலை ஒரு மனுஷனை நிரப்பும் போது அவர்கள் கவலையிலே ஸ்தோத்திரத்தோடு விழித்திராவிட்டால் என்ன நடக்கும்? அந்த இருதயம் கவலையினால் நிரப்பப்பட்ட உடனே ஜெப தியானம் குறைந்து போயிடும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ கர்த்தருக்காய் பயத்தோடு நான் வாழ்ந்தேன், பாவத்தை பார்த்தாலே நான் ஓடி ஒளிஞ்சிருவேன், கர்த்தருக்காய் என்னால முடிஞ்ச அளவு நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், முடிஞ்ச அளவு என்னால திராணிக்கு மிஞ்சி நான் சபைக்கு போனேன், சபையில எல்லா வேலையும் நான் பார்த்தேன், எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் சுவிசேஷம் சொன்னேன், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வேதத்தை வாசிட்டேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. இனிமே நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? நான் ஜெபித்து தேவ சமூகத்துல போய் என்ன பிரயோஜனம்? நான் தான் அவ்வளவு ஜெபிச்சிருக்கேனே, எனக்கு கர்த்தர் இன்னும் பதில் சொல்லலை என்று சொல்லி ஜெப தியானத்தில் குறைந்து போக பண்ணும். ஏன் காரணம்? அங்க இருக்கிற கவலை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கவலை வரும் பொழுது ஜெபத்திலே விழித்திருங்க. எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்திலே விழித்திருக்கணுமா? உங்கள் ஸ்தோத்திரத்திலே விழித்திரு. கவலை வருதா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, இப்படிப்பட்ட கவலையிலே நான் துதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஆனாலும் நான் உம்மை துதிக்கிறேன், என்னை நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவியாமல் போனாலும். இதுதான் எல்லா கவலையை குறித்தும் நான் கவலைப்படாமல் இருக்கிறதை காட்டு. எந்த சூழ்நிலையும் நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் நம்மளுக்கு திராணிக்கு மிஞ்சின சோதனையை கொடுக்க மாட்டார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்து போக ஒரு போக்கை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் வருகிற பாடுகள், வருகிற கவலைகளை குறித்து ஒரு நாளும் தேவ ஞானத்தை குறைச்சிடக்கூடாது. 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கிறீங்க, கவலை வந்த உடனே 10 நிமிஷம் ஜெபம் பண்றவங்களா நீங்க மாறி போயிடக்கூடாது. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு பிரச்சனை வருதா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு போராட்டம் வருதா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தலைக்கு மேல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அவைகள் உங்களுக்கு சோதனை இருந்து ஒரு போக்கை கற்றுக் கொடுக்கும். அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, எதிலே நாம் 2வதாய் விழித்திருக்கணுமாம்? நம் ஸ்தோத்தரிப்பதிலே விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரத்தோடைய ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். காரணம், ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாதவர்களாய் காணப்படணுமா? வசனம் சொல்லுது. ஏன் நாம் ஸ்தோத்திரத்திலே ஜெபத்தில் விழித்திருக்கணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா,
மார்க்குவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏன் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரத்துல விழித்திருக்க சொல்லுகிறார்? ஏன் ஜெபத்துல நம்மளை விழித்திருக்க சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிற காரணம் என்னன்னா, ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே நமக்கு ஒரு சோர்வு வரத்தான் செய்யும், ஒரு கவலை வரத்தான் செய்யும். அப்படி வரலைன்னா நீங்க நம்ம யாருடைய வாழ்க்கையில அப்படி அந்த சோர்வு வரலைன்னா அவங்க எல்லாம் மிஷின் என்ற அர்த்தம். மிஷினுக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மிஷினுக்குள்ள ஒரு சின்ன பார்ட் உடைஞ்சு போச்சுனாலும் அந்த மிஷின் நிக்காது, அது சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தி எல்லாம் உடைஞ்சு தீர்ற வரைக்கும் அது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அது கவலை இல்லை. ஆனா மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும், மாம்சிகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கவலை, ஒரு சோதனை வந்தால் அங்கு ஒரு சோர்வு வரத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும். யாரும் சொல்ல முடியாது எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த கவலையிலேயே நாம மாட்டிவிடக்கூடாது, அந்த மன அழுத்தத்திலே நாம் இருந்துடக்கூடாது, அந்த சோர்விலேயே நாம் இருந்தக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? கவலை வர்ற நேரத்துல ஜெபத்துக்கு ஓடுங்க. கவலை வர்ற நேரத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு பாட்டை போடுங்க, வீட்டுல பாட்டை போடுங்க, பாட்டு போட்டு கேளுங்க. சரி, வீட்டுல சத்தமா பாட்டு போட முடியலையா, ஹெட்செட்ல போட்டு கேளுங்க. இல்ல ஹெட்செட்லயும் போட முடியல, நீங்க வாயில முழங்க ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. வரி தெரியலனாலும் உங்க வாயில வர்ற வரிகளை சொல்லி நீங்க பாடுங்க. அப்படி துதிக்க 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 அந்த கவலைகள் நம்மளை விட்டு விலகி போகும், சோதனைகள் நம்மளை விட்டு விலகி போகும். நம்மளுக்கு ஒரு தெளிவான நடத்துதல் கிடைக்கும். கவலைக்குள் இருந்தால் ஒரு காலமும் தெளிவான நடத்துதல் வராது. ஆனா கவலையை விட்டு நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த போராட்டத்திலிருந்து, அந்த சோதனையிலிருந்து எப்படி ஜெயிக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டத்திலிருந்து, சோதனையிலிருந்து எப்படி ஜெயிக்கலாம் தெரியும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா யோனாவினுடைய வாழ்க்கை. யோனா வந்தது நிமித்தமா ஒரு பெருங்காற்று அங்க வருது, உடைஞ்சு போக போகுது. அங்க இருந்த ஜனம் என்ன செய்யறாங்க? உன் தேவனிடத்துல ஜோமனு எங்களை தப்புவிக்க பண்ணுன்னு சொல்லி அங்க லாட்டு போட்டு பாக்குறாங்க. அங்க இருந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுப்பா, இதை ஜெயிக்கணும்னா கர்த்தர் தான் நம்மள இருக்கணும். அதே போல இந்த தேவ பிள்ளைகள் நாம இருக்கணும். ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு கவலை வந்துருச்சா அதுலயே உட்கார்ந்துடாதீங்க, தனித்து இருக்கணும், அதுலயே உட்கார்ந்துறாங்க. பாட்டு போட்டு கேளுங்க. ஜோமன முடியலையா, பாட்டு போடுங்க. அந்த பாட்டோட சேர்ந்து நீங்க பாட ஆரம்பிங்க. வொர்ஷிப் சாங்ஸ், வொர்ஷிப் போடுங்க. அந்த வொர்ஷிப்போடு நீங்க சேர்ந்து சோத்தரிக்க ஆரம்பிங்க. அப்படி சோத்தரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கவலையும் விலகி போயிடும். கவலை அந்த கருமேகம் விளங்கின உடனே உங்களுக்கு தெளிந்த பாதை கிடைக்கும். இதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்திலே விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? முதலாவது கர்த்தர் சொன்னார், ஆத்துமாக்களுக்காய் விழித்திருங்கள். இரண்டாவது கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரத்தில் விழித்திருங்கள். இப்ப நாம ஜெபிக்க போறோம். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காய் நாம் முதலாவது விழித்திருக்கணும். இரண்டாவது நமக்கு தெரிந்த ஜெயவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் நாம் விழித்திருக்கணும். மூணாவது புறஜாதிகளுக்காய் விழித்திருக்கணும். எல்லாம் அடுத்ததாக கவலை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது ஸ்தோத்திரத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஆவே ஆண்டவரே என்னை விழித்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த விழித்திருக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே என்றால் எல்லாரும் நான் விழித்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காய் நான் விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிறேன். என்னோடு தெரிந்த, எனக்கு சபையிலே தெரிந்த, என் செல்வத்திலே காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் விழித்திருக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிப்போமா? எல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஸ்தோத்திரமாண்டவரே, 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 விழித்திருங்கள். லீதன ஹந்தா நிக்க துரபல பௌதனிக நிக்க தரபலபரபா. நம் பிள்ளைகளோ, நம்முடைய குடும்பமோ, நமக்கு தெரிந்தவர்களோ யாரும் தேவனை விலகி போயிடக்கூடாது. நரகத்தின் பாதையில் அவர்கள் ஒப்புக்கொடுக்கப்படக்கூடாது. கர்த்தருக்காய் நாம் அவர்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. அவர்களுக்காய் காணப்படுவோமாக. இரவும் பகலும் கண்ணீரோடு நாம் காணப்படுவோமாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையானது நாம் நம் சோர்ந்து போகும் பொழுது ஸ்தோத்திரத்தை விழித்திருக்க வேண்டும். இப்ப கர்த்தர் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில கவலைகள், என் வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. நான் ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. நான் பாடல் கேட்டுமை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. சோதனையில நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தர் ஒப்புக்கொடுப்போமா? நம்மளை விழித்திருக்க பண்ணுகிறார். நம்முடைய கண்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஒரு விழிப்பு வருகிறது. சோதரத்தில் விழிப்புள்ளவர்களாய் நாம் மாறுவோமாக. சோதரம் 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 சோதரம். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களை உட்கூர்ந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். விழித்திருங்கள் என்று சொல்லி வசனத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்துமாவுக்காய் விழித்திருக்கிறதையும் ஸ்தோத்திரத்தில் விழித்திருக்கிற 2 காரியத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் யோபுவை போல விழித்திருக்க கிருபை கொடுப்பீராக. குறிப்பாய் ஆண்டவரே, எங்கள் மந்தைக்காய், சபைக்காய், எங்களுக்கு ஜனத்தாருக்காய், ஆண்டவரே தேவ பிள்ளைகள், எங்களுக்கு ஐக்கியம் கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் அவர்கள் பெயர்களை குறித்து வைத்து அவர்களுக்காய் விழித்திருக்க கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராக. சாவுக்கு ஏதுவானவர்களை சிறப்படுத்தும்படி எங்களை விழித்திருக்க கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஒரு கவலைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது ஸ்தோத்திரத்திலே விழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரத்திலே விழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளை மேல உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விழித்திருக்கிற கிருபையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்படி நீர் கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிகளை நம்மையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.